தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம். அதாவது இவங்களுக்கு என்ன ஒரே ஒரு பெரிய பிரச்சனைன்னா, 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், நோய் நொடி, வம்பு வழக்கு போன்ற விஷயம், ஒரு கடனை வாங்கி அதனை அடைப்பதற்கு அடுத்த கடன், அதனை அடைப்பதற்கு அடுத்த கடன். ஏன் அப்படின்னா, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர்களுடைய 6ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போது தொடர்ச்சியாக அந்த கடனில் சிக்கிக்கொள்வது, அதிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை. அது ஒருவேளை சிலருக்கு வம்பு வழக்காகவும், சிலருக்கு நோயாகவும், சிலருக்கு எதிரி தொல்லையாகவும் வந்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகும் நமக்கு பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ டெவலப்மெண்ட்டோ கிடைக்கலையே. இந்த வருடத்தில் குரு 8ஆம் இடத்தில் மறைய போகிறதே, இதன் மூலம் நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, ஒரு லம்சம், ஒரு ஜாக்பாட், அதனை வைத்து பல பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வேற ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறது, இடம் வாங்கிறது, உங்களை ரீலொகேட் செய்து கொள்வது, வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பயணம், இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாகவும் சுமூகமாகவும், அந்த 3ஆம் இடத்துக்கு பெயரே வெற்றி தான். நீங்கள் விரும்பும் வெற்றி, பேர், புகழ், அந்தஸ்து, மீடியா, செலிபிரிட்டி, என்ன அந்த ராகு பொதுவாக அந்த ஊடகங்கள்னு சொல்லக்கூடிய மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் உங்களை தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். உங்களை உருட்டி, உங்களை மிரட்டி, உங்களை சுருட்டி கொண்டிருக்கக்கூடிய சாட்டன் மார்ச் மாதத்தில் ராகு கேதுக்குள் அனைத்து கிரகங்களுமே அடைபட்டு போகும்போது டீஃபால்ட்டாக இந்த சாட்டன் டீஆக்டிவேட் ஆகிவிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வருட கடைசி 2026 நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். 2026 12 ராசிகளுக்கும் நாம் கொடுத்த பலன்கள் எல்லாரையும் நல்ல விதத்தில் போய் சென்றடைந்திருக்கிறது. ஆனால் எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்ன, சார் எங்களுக்கு 2026 லக் இருக்கா, நாங்கள் மேலும் ஜெயிக்க முடியுமா, எங்களுக்கு விபரீத ராஜ யோகம் இருக்கிறதா, அதாவது ஒரு ஜாக்பாட் புதையலுக்கு நிகரான யோகம் எங்கே இருக்கிறது, நாம் அதனை ஆக்டிவேட் செய்ய முடியுமா? எல்லா பக்கமும் மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது. நம்மால் மழையை நிப்பாட்ட முடியாது. ஆனால் கையில் ஒரு கொடையை எடுத்துக்கொண்டு நாம் போகும் பொழுது நம்மை பாதுகாத்து கொள்கிறோம். அதைப்போல் நம்மை மேலும் மெருகேற்றி கொள்வதற்கு, நம்மை மேலும் பாதுகாத்து கொள்வதற்கு, மேலும் மேலும் நாம் பலவிதமான வெற்றிகளை பெறுவதற்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும், ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் என்னென்ன பயிற்சி செய்ய வேண்டும்? ஒருத்தருக்கு நல்ல குரல் வளம் இருக்கிறது, குரல் வளம் மட்டும் போதுமா? அதை வைத்து ஒரு பாடல் பாட முடியாது. ஆரோகணம்னா என்ன, அவரோகணம்னா என்ன, என்ன ஸ்ருதி, என்ன ஸ்கேல் என்பதற்குண்டான பயிற்சியை அவர் எடுக்க வேண்டும். ஒருத்தருக்கு உடல் வாட்டம், உடல் பலம் நன்றாக இருக்கிறது, ஆனால் முறையான ஒரு உடற்பயிற்சி இருந்தால்தான் அந்த நபர் ஒரு வீரனாக, ஒரு பராக்கிரமம் நிறைந்த மனிதனாக மாற முடியும். அதைப்போல் இந்த அதிர்ஷ்டத்தையும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது அதனையும் நாம் பயிற்சி செய்ய 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 திடீரென்று நமக்கு அந்த ஒரு விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படும். அவ்வாறு அது ஏற்பட்டு விட்டால் பிறகு உங்களது வளர்ச்சியை யாராலையும் நிறுத்தவும் முடியாது, கட்டுப்படுத்தவும் முடியாது. இந்த விபரீத ராஜயோகம் உங்களது ராசிக்கு எங்கே இருக்கிறது? இந்த 2026 நாம் அதனை எவ்வாறு ஆக்டிவேட் செய்வது? தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம். அதாவது இவங்களுக்கு என்ன ஒரே ஒரு பெரிய பிரச்சனைன்னா, 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், நோய் நொடி, வம்பு வழக்கு போன்ற விஷயம், ஒரு கடனை வாங்கி அதனை அடைப்பதற்கு அடுத்த கடன், அதனை அடைப்பதற்கு அடுத்த கடன். ஏன் அப்படின்னா, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர்களுடைய 6ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போது தொடர்ச்சியாக அந்த கடனில் சிக்கிக்கொள்வது,
அதிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை. அது ஒருவேளை சிலருக்கு வம்பு வழக்காகவும், சிலருக்கு நோயாகவும், சிலருக்கு எதிரி தொல்லையாகவும் வந்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகும் நமக்கு பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ டெவலப்மெண்ட்டோ கிடைக்கலையே. இந்த வருடத்தில் குரு 8ஆம் இடத்தில் மறைய போகிறதே, இதன் மூலம் நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த விபரீத ராஜயோகம் எங்கே இருக்குது அப்படின்னா 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறது. ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பொதுவாகவே தைரியம், வீரியம், முயற்சி, பராக்கிரமம் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தும். இந்த ராகுவிற்கு குருவின் பார்வை அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து இந்த ராகு என்ன பண்ண போறாருன்னா, வருடத்தின் தொடக்கத்தில் பார்த்தோம்னா இவங்களுக்கு இந்த புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் கூட்டணி முதல்ல ராசியில், பிறகு தனஸ்தானத்தில், பிறகு 3ஆம் இடத்தில். அப்போது இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா, இந்த 4 கிரகங்களுடைய எனர்ஜியையும் உள்வாங்கி இவர்களுக்கு அதனை வெற்றியாக அவர் ஆம்பிளிஃபை பண்ணி, அதனை பெருக்கி, அதனை பன்மடங்காக்கி வெளிப்படுத்துவார். அப்போ நிகரற்ற வெற்றியை இவர்களுக்கு அந்த ராகு பகவான் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இங்கு தான் அந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது இருக்கிறது. ஏன்னா இவங்களுக்கு பார்த்தோம்னா அந்த சூரியன் புதன் கூட்டணி எல்லாமே வந்து தர்ம கர்மாதிபதி யோகமாக வரும். சுக்கிரன் கூட்டணி எடுத்துக்கிட்டோம்னா லாபாதிபதி ஜீவனாதிபதி கூட்டணியாக வரும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு வரக்கூடிய காலகட்டம்ல பார்த்தோம்னா குருமங்கள யோகம், சிவராஜ யோகம், இப்படி நிறைய ராஜ யோகங்களை இவர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள். இந்த ஜனவரி மாதத்தின் கடைசிக்குள்ளரையே இவங்களுக்கு இந்த மார்ஸ் அப்படிங்கிற கிரகம் தனஸ்தானத்தில் இவர்களுக்கு உச்சபலம். அப்போது பணம் வருவது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, பேச்சில் தெளிவு, முயற்சிகள் எல்லாமே இவர்களுக்கு விஸ்வரூபமாக வெளிப்படும். விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான். ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த ராகு பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு 3, 6, 10, 11 போன்ற இடங்களில் சுபபலம் பெற்றிருந்தால் அந்த ராகுவை நீங்கள் பலப்படுத்துவதற்கு அந்த ராகுவிற்குண்டான அந்த ரத்தினம் ஹெசனைட் என்று சொல்லக்கூடிய கோமேதகத்தை அணிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இதுதான் நீங்கள் எதிர்பாராத சடன் ஜாக்பாட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம். 3ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய விஷயங்கள் என்னென்ன பார்த்தோம்னா, முதல்ல வீட்டுக்கு ஒரு நல்ல விலை. இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும், ஒரு இடம் விற்கணும் அப்படின்னா ஒரு லம்சம், ஒரு ஜாக்பாட், அதனை வைத்து பல பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வேற ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறது, இடம் வாங்கிறது, உங்களை ரீலோகேட் செய்து கொள்வது, வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பயணம், இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாகவும் சுமூகமாகவும். அந்த 3ஆம் இடத்துக்கு பெயரே வெற்றி தான். நீங்கள் விரும்பும் வெற்றி, பேர், புகழ், அந்தஸ்து, மீடியா, செலிபிரிட்டி. என்ன அந்த ராகு பொதுவாக அந்த ஊடகங்கள்னு சொல்லக்கூடிய மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் உங்களை தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். உங்களை உருட்டி, உங்களை மிரட்டி, உங்களை சுருட்டி கொண்டிருக்கக்கூடிய சாட்டன் மார்ச் மாதத்தில் ராகு கேதுக்குள் அனைத்து கிரகங்களுமே அடைபட்டு போகும் பொழுது டீஃபால்ட்டாக இந்த சாட்டன் டீஆக்டிவேட் ஆகிவிடும். ராசியாதிபதி 8ஆம் வீட்டுக்கு போனாலும் உச்ச கிரகத்திற்கு மறைவு கிடையாது. பிறகு ஜூலை மாதத்துக்கு பிறகு இந்த காலசர்ப்ப தோஷம் கலைந்து விட்டாலும் உங்களுடைய ராசியாதிபதி குரு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டனை பார்த்து டீஆக்டிவேட் செய்து விடுவார். இப்போ நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டு, நிறைய விபரீத ராஜயோகங்கள் கண்டிப்பாக தனுராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் அந்த ஒரு உயர் அந்தஸ்துக்கு நீங்கள் போக முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ராசியாதிபதி, உங்கள் லக்னாதிபதி தனுர் லக்னம், தனுர் ராசி அதிபதி குரு ஜனனகால ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா அவருக்கு உண்டான மஞ்சள் புஷ்பராகத்தை நீங்கள் ஒரு கோல்டு மோதிரத்தில் அணிந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக முருகன் வழிபாடு செய்வது, அதையும் தவிர சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவேளை நீங்கள்
கேதுவுடைய மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூராடம் பரணி பூரம் சம்பத்து தாரையாக வரும். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லையோ வெள்ளிக்கிழமைகள்லையோ நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு அம்மன் வழிபாடு செய்யும் பொழுது இந்த நட்சத்திரம் குறிக்கட்டக்கூடிய நாட்கள் தினங்கள் எல்லாமே பார்த்தோம்னா உங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவும் பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், வெளிநாட்டு பயணத்தில் நீங்கள் ஒரு குட் நியூஸை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். நீங்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரம்னு பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு உத்திரம் உத்திராடம் கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு சம்பத்து தாரையாக வரும். இந்த நட்சத்திரங்கள்லையோ பிரதோஷம் பௌர்ணமி அமாவாசை திதிகளில் நீங்கள் சிவன் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட், ஒரு தெளிவு, நோய் கடனிலிருந்து வெளியே வருவது, குழந்தைகள் பூர்வீகம் பாக்கியம், ஒரு கம்ஃபர்ட் லக்ஸுரி, ஒரு நிகரற்ற ராஜயோகத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். வாய்ப்பு கிடைத்தால் பிரதானமான சிவன் கோயில்களுக்கு இந்த பிரதோஷங்கள் இல்லைன்னா பௌர்ணமி திதிகளில் போய் நீங்கள் அன்னதானம் அபிஷேகம் அர்ச்சனை போன்ற வழிபாடுகளில் ஈடுபடலாம். நீங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் ஒருவேளை பிறந்திருந்தால் உங்களுக்கு சந்திரனுடைய திருவோணம் ரோகிணி அஸ்திரம் சம்பத்து தாரையாக வரும். இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்லையோ இல்லை ஏகாதசி திதிகள்லையோ பௌர்ணமி திதிகள்லையோ நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது, அம்பாள் வழிபாடு செய்வது, பௌர்ணமி திதிகளில் பிரதானமான அம்மன் கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பெற முடியும். குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு லைஃப் செட்டில் ஆவது, உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கெல்லாம் வெற்றி மேல் வெற்றி என்பதை நீங்கள் பெற முடியும். இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணினால் உங்களுடைய கிராஃப் 2026 மினிமம் ஒரு 40 to 50% கண்டிப்பாக ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ எந்த 2 ஒயரை ஜாயின் பண்ணினா அந்த விபரீத ராஜயோகம் ஆக்டிவேட் ஆகுங்கிற விஷயம் இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயத்தை, இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.